Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா எந்த டவுட்டுமே இல்லாம நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்க போது, அதாவது நம்ம 12th ஓட ரிசல்ட், அதாவது சிபிஎஸ்இ 12th ஓட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் வெளி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th சிபிஎஸ்இ ஓட ரிசல்ட் வந்து என்ன அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா திரும்ப வரலாம். இந்த 12th சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரனால அவங்களுக்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம், அதாவது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பேசலாம். சரியா, வாங்க 12th ரிசல்ட்டோட அப்டேட், அதாவது சிபிஎஸ்இ ரிசல்ட்டோட அப்டேட் வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12th ரிசல்ட்டோட அதாவது லைவ் அப்டேட். சரியா, சிபிஎஸ்இ போர்டோட லைவ் அப்டேட் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 12th சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து நமக்கு வந்து வரலாம். மே மந்த்ல எனி டைம் வந்து நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி போய் செக் பண்றது? சரியா, அதாவது சிபிஎஸ்இயோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிற அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா cbseresults.nic.in, அப்புறம் இல்ல அப்படின்னா cbse.government.in. சரியா, இந்த லிங்க்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இதுல வந்து உங்களோட ரோல் நம்பர், உங்களோட அதாவது ஸ்கூல் நம்பர், சரியா, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஐடி, சரியா, அதாவது அட்மிட் கார்டு ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின். சரியா, இதை நீங்க டைப் பண்ணிட்டு செக்யூரிட்டி பின்னுங்கிறது அந்த கீழே இருக்கு பாருங்க கேப்சா, அதை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம். சரியா, 12th சிபிஎஸ்இ பசங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு. அதாவது நீங்க ரிசல்ட்டோட அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது எந்த நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து வெரி வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து முன்னாடியே வரனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டே இருக்கிறோம். அதாவது நிறைய பெரிய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டொனேஷன் கொடுத்துட்டு பயங்கரமா சீட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 12th சிபிஎஸ்இயோட ரிசல்ட் வந்து முன்னாடியே வரும்போது நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல போய் நீங்க விசாரிச்சிருப்பீங்க, டொனேஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா டொனேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இன்னும் 12th ரிசல்ட் முடிச்ச பின்னாடி நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன் 2 லட்சமா இருந்தது இப்போ 4 லட்சமா மாறி இருக்கும். இப்படிதான் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது 12th ரிசல்ட் முடிச்சோடனே டொனேஷனே இல்லாம மேனேஜ்மெண்ட் சீட் போட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் டொனேஷன் வைப்பாங்க, அப்புறம் இன்னும் வந்து அறிபறியா பேரண்ட்ஸ் நிறைய பேர் வர வர அதை அதிகமாக்கிட்டே போவாங்க. இது எப்பயுமே நடக்குது. அப்ப சிபிஎஸ்இயோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரனால நிறைய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் சீட்ஸ் வந்து பயங்கரமா ஃபில் ஆக போகுது. அப்ப மெட்ரிகுலேஷன் பசங்களுக்கு, அதாவது ஸ்டேட் போர்ட்ல படிச்சு வர பசங்களுக்கு டொனேஷன் சீட்ஸ் வந்து எதுவும் இருக்காதா சார், மேனேஜ்மெண்ட் சீட் வந்து எதுவும் இருக்காதா சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். சரியா, ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது ஸ்டேட் போர்டோட ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுக்கும் போது டொனேஷன் பயங்கர ஹையா இருக்க போது. இந்த சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து அது முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். சரியா, ஆனா கவுன்சிலிங் சீட்டுக்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் நமக்கு வந்து சீட் கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.